விதி தன் வேலையை சரியாக செய்தது இவ்வளோ நான் சொன்னேன். அது இந்த அளவுக்கு ட்ரெண்டிங்காக ஆகும்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா காமெடி டைமிங் கற்றுக்கிட்டேன்னா அது வடிவலன் ஒரு காரணம். ஆனால் வடிவலன் மட்டும்தான் காரணம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாய் சேகர் ரிட்டனில் யார் எங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லுவேன். வடிவேல் சாருக்கும் எனக்கும் எந்தவித இன்னைக்கும் நான் அண்ணன்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசினதில்லை, அவரும் தம்பிங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லல. ரெண்டு பேரும் செத்து செத்து விளையாடுவோமா என்ன கேட்டுத்தான் என் செருப்பை குடுப்பான்னா. எல்லாருமே இருக்காங்களே இந்த போட்டோல, எப்படி சூரிய வரைக்கும் இருக்காரு இந்த போட்டோல. சூரிய உங்களுக்கு பெரிய ஆளாக்கிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லாருமே ஒரு சீரியஸான ரோல் பண்ணிட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா ரோல் பண்ணுவாங்க. சில பேர் காமெடி ரோல் பண்ணிட்டு சீரியஸான ரோல் பண்ணுவாங்க. அப்படி நம்ம கிட்ட காமெடி ஸ்டண்ட் எல்லாத்தையும் கலந்து கொடுக்கக்கூடிய நம்மளோட முத்துக்காளி அண்ணன் தான் நம்ம கூட இருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். சொல்லுங்கண்ணே, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டைலாக் செத்து செத்து விளையாடுவோமா அப்படின்னு சொல்ற டைலாக். அந்த டைலாக் நீங்க ஒரு தான் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பமே வா. ஆரம்பமே. ஓகே, ரெடி. மறந்துட்டியா நீயும் நானும் ஒன்னா திருப்பங்கோட்டை மலை உச்சியிலேருந்து குச்சி செத்து போனமே ஞாபகம் இல்லை? ஏண்டா செத்து ஆவியாக வந்தா பேசிக்கிட்டு இருக்கேன். போடா, நீ செத்ததை கூட மறந்துட்டியே. சரிப்பா, அதுக்கு இப்போ என்ன பண்ணலான்ற? அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் நீயும் நானும் ஒன்னா திருப்பங்கோட்டை மலை உச்சியிலேருந்து நீ முதல்ல குச்சி சாவியான், அதுக்கப்புறம் நானும் குச்சி சாவனா, ரெண்டு பேரும் செத்து செத்து விளையாடுவோமா? போதுமா? போதும். சூப்பரா இருக்கு, மாடுலேஷன் பக்காவா இருக்கு. எப்படி இப்படி அதே லைவ்லினஸ் திரும்பி கொண்டு வந்திருக்கீங்க? சரி, இவ்வளவு நாளா படங்கள்லாம் பண்ணாம இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பார்த்துட்டே இருந்தோம். ஏன் அந்த பிரேக் எதனால வந்துச்சு? நீங்க டக்குன்னு இதை கேள்விங்க, ஏன் இவ்வளவு நாளா படம் பண்ணாம இருந்தீங்கன்னு கேட்குறீங்க. நான் நடிச்சிருக்கேன், வரக்கூடிய படங்கள் 25 படங்கள் இருக்கு. இப்போ எல்லாருமே பார்க்குறவங்க என்னன்னா, அந்த பிஸ்னஸ் ஹீரோக்கள் ஒரு 10 ஹீரோக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நடித்த படம், அவங்க கூட நடித்த நடிகர்கள் மட்டும்தான் எக்ஸ்போஸ் ஆகிறாங்களே தவிர, அதுக்கு அடுத்த ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஹீரோஸ்களோ இல்லை எங்களை மாதிரி காமெடியன்களோ ரீச் ஆக முடியறதில்லை. இதுதான் காரணமே தவிர நாங்கள் நடிக்காமல் இருந்ததில்லை. ஏன்னா நான் நடித்து வரக்கூடிய படங்கள் 25 படங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டால் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ள இயக்குநர்கள் எங்களுக்கு பெருசாக பழக்கம் இல்லை. இப்போ டாப் ஹீரோக்களாக இருக்கட்டும், ப்ளஸ் டைரக்டராக இருக்கட்டும், அவங்க எனக்கு நேரடி தொடர்பு கிடையாது. அதனால் கொஞ்சம் கேட்பேன் தவிர, இதுக்கு முன்னாடி எடுத்த இயக்குநர்கள் நடிகர்கள் கூட நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு சோறு போடுதுன்னு சொன்னால், இப்போ நான் பேசினேனே, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத டைலாக்காக இருக்கலாம், படமாக இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம். இந்த டைலாக் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி இந்த முத்துக்காலை கிட்டத்தட்ட ஒரு 250 படத்தை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. அதனால் என்றைக்கும் நான் நன்றியோடு இருக்கேன்னா, இந்த செத்து செத்து விளையாடுவோமா இந்த டைலாகுக்கும் இதை ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் சாருக்கும் அண்ணன் வடிவேல் அண்ணனுக்கும் நான் நன்றியாக இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஃபுல் லென்த் காமெடி இந்த மாதிரி, நான் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டிங் கேரக்டர்னு சொன்னல, இதே மாதிரி உங்களை மெயின் காமெடினா வச்சு ஏதாவது படங்கள் வந்திருக்கா? இல்லை, நிறையா வந்திருக்கு. பட் சில இது ரீச் ஆகாமல் போயிருக்கு. ராமகிருஷ்ணா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராமகிருஷ்ணான்னு ஒரு மோனோ ஆக்டிங் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர். இப்போ பிரபு சாலமன் சார் இருக்கு, டாப் டைரக்டர் இருக்காங்க. ஏன் சொன்னீங்க இல்லையா, ஏன் நீங்கள் இவங்கெல்லாம் நடிக்கலன்னு இல்லையா? அந்த ராமகிருஷ்ணா படத்துடைய காமெடி கான்செப்ட் பிரபு சாலமன் சார். அதுக்கப்புறம் அவர் எத்தனை படம் பண்ணார்? எங்களை கூப்பிட்டாரா? இல்லை அந்த படத்தில் நான் நல்லா நடிக்கலையா? அப்படிலாம் கிடையாது. காலத்தின் கட்டாயம் அது விடுங்க. இருந்தாலும் அந்த ராமகிருஷ்ணா படத்தில் இன்றைக்கும் அகத்தியன் சார் அந்த படம் போடும்போது, ப்ரீவியூ போடும்போது, ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், இந்த படத்தில் காமெடி நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் பிரபு சாலமனும் முத்துக்காலையும் தான். கூட நடித்த சார்லி சார், நம்ம கூட நடிச்ச சிஸ்டர் மண்டவர்னே, அல்லுவா வாசண்ணே, இதெல்லாம் நடிச்சுப்பான். இவங்க தான், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படிலாம் சொல்லுவார். இப்போ அந்த படத்தில் காமெடி நல்லா அமைஞ்சது. நிறைஞ்ச மனசுலாம் நான் ஒரு பொதச்சாமியாக பூந்து விளையாடிருப்பேன். அதில் உண்மையிலே கேப்டன் படத்தில் அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வச்சு. இந்த மாதிரி நிறையா படங்களில் கோடம்பாக்கத்தில் லென்த்தாக பண்ணியிருப்பேன். அதெல்லாம் குறை சொல்ல முடியாத. அந்த மாதிரி நிறையா படங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. பட் அது போய் இந்த நான் வடிவேல் அண்ணன் கூட நடித்த அளவுக்கு அது போய் பக்காவாக ரீச் ஆகலை. நம்ம நடித்த காமெடி மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, அந்த படமும் நல்ல படமாக இருந்து நல்லா ஓடணும். ஓடுற படத்தில், ஓடுற குதிரையில் நம்ம பக்கத்தில் ஓடினா டக்குன்னு போய் ரீச் ஆகிடும். அதுதான் காரணமே தவிர வாய்ப்பு தனியாக கிடைக்காமல். இப்பவும் எனக்கு தனி காமெடி நிறையா, இந்த 25 படத்தில் ஒரு 10 காமெடி நான் தனி காமெடியாக தான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி வந்துட்டு. இப்போ நீங்கள் வடிவேல் சார் பற்றி சொன்னதுனால கேட்குறேன், வடிவேல் சார் கூட நல்ல பாண்டிங்கில் இருந்தீங்க, என்ன விஷயம் ஆச்சு உங்களுக்கும் வடிவேல் சாருக்கும்? என்ன ஆச்சு? இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா காமெடி டைமிங் கற்றுக்கிட்டேன்னா அதுக்கு வடிவேல் அண்ணன் ஒரு காரணம்.
ஆனால் வடிவேலண்ணன் மட்டும்தான் காரணம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்படி சொல்கிறவங்களாம் சும்மா சொல்கிறாங்க தான் நான் சொல்லுவேன். வடிவேலண்ணனும் ஒரு காரணம். ஒரு 50% அவர் சொல்லி கொடுத்தாலும் ஒரு 50% நம்ம கேட்ச் பண்ணி நம்ம நடிக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் கேள்வி கேட்குங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணுமா இல்லையா? இப்போ நீங்கள் பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? நீங்கள் தான் பெரிய கேள்வி கேட்குறவங்களும் பெரிய ஆள், நான் அதுக்கு பதில் சொல்கிறவங்களும் பெரிய ஆள். அதனால் 50-50 அப்படி தான் வந்து. இப்போ நான் வடிவேலண்ணன் கூட முதல்ல நடித்த படம் பார்த்தீங்கன்னா இரணியன், வட்டக்குடி இரணியன். அது வந்து உண்மையிலேயே வந்து வின்சென்ட் செல்வா சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அங்கே அந்த இடத்துல என்னை கொண்டு போய் சேர்த்தது எஸ்பி ராஜ்குமார் சார். ஏன்னா அவருடைய பொன்மனம் படத்தில் அறிமுகப்படுத்தினார். இளையதிலகம் பிரபு சார் படத்தில் தான் எனக்கு மெயினாக முதல்ல நடித்தது தான். அப்புறம் கவுண்டமணி சார் கூட நடித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேன். இரணியனில் நடித்தேன். இரணியனில் அவர்கிட்ட சொன்னதை நான் செஞ்சேன். அன்னைக்கு இல்லை, இன்றைக்கும் கூட நடிக்கிற யார் என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக செய்வேன். அவள் அதுதான் நான் ஒரு ஜோக்கர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் வந்தேன். இரணியனில் பண்ணேன், நல்லா பண்ணதுனால வடிவேலனுக்கு பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்து மாட்டினது எம்புருஷம் கொழுந்த மாதிரி, இந்த செத்து விளையாடுமா. எங்கள் இயக்குனர் இன்றைக்கும் எங்கள் இயக்குனர் வந்து இவனை எப்படியாவது ஒரு பிஸ்னஸ், இந்த சொன்னீங்களா துணை நடிகர், இன்னும் அது மைண்டில் ஒழிச்சிட்டே இருக்குது. என்ன துணை நடிகர் சொல்லிட்டாங்களா? அப்போ என்றைக்கு நம்ம முன்னேறி வருது? 25 வருஷமாக நம்ம இன்னும் துணை நடிகர் தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்குது. கோபம் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு நான் கோபப்படல, வைராக்கியம். அப்போ அந்த துணை நடிகர் கேட்டகரியிலேருந்து எப்படி நம்ம வந்து மெயின் கேட்டகரிக்கு போகுது, அந்த ஒரு மோட்டிவில் ஓடணும். அதனால் எங்கள் இயக்குனர் வந்து அடுத்து எம்புருஷம் கொழுந்த மாதிரியில் எதாச்சியாக தான் எடுத்தது. அது இந்த காமெடி ஃபேமஸ் ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து அவரை ஓவர்டேக் பண்ணி போக முடியாது. ஓவர்டேக் கூட நடித்து யார் கூட நடித்தாலும் அவங்கள ஓவர்டேக் பண்ண முடியாது. சில நேரங்களில் தவிர்க்க முடியாத காரணங்களால் அதாவே அமைஞ்சு போகும். இப்போ நான் வடிவேலண்ணன் கூட ஒரு 50-60 படத்துக்கு மேலே நடிச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 10-15 படம் அவரே ஓவர்டேக் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கும். அது நான் நடிக்கலை, அந்த கான்செப்ட் ஸ்கிரிப்ட் அப்படி. வாத்தியார் பட்டிலாம் பார்த்தீங்கன்னா பாடிக்காட்டை வந்து நாங்களே தூக்கி அடிச்சு இழுத்து போட்டு என்னை கேட்டு தான் இவன் செருப்பாக கொடுப்பானா அப்படின்னு நான் சொன்னேன். அது நான் சொல்லலை, அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. அதாவது ஓவர்டேக் பண்ண மாதிரி போயிடுச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, குதிரை வேகமாக ஓடிச்சுன்னா அந்த கடிவாளத்தை பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சில நேரத்தில் வந்து வடிவேலன் எங்களை தான் கடிவாளம் போட்டு பிடிப்பார். ஓஹோ, இது முன்னாடி ஓடுற குதிரை மாதிரி தெரியுது, கொஞ்சம் இழுத்து விட்டு பின்னாடி வர வைக்கலாம் அப்படின்னு நினைப்பார். அதனால் கொஞ்சம் கேப் ஆகும். அது எல்லாத்துக்கும் நடக்கிறது தான், எனக்குன்னு இல்லை. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். அதுதான் எனக்கு தான் நடந்தது. ஆனால் அவர் லாஸ்ட்டாக நடித்த எலி வரைக்கும் நான் வாண்டட் தான். இப்போது நாய் சேகரில் ஏன் நடிக்கலைங்கிறதுக்கு பலர் பல காரணம் சொல்லலாம். அதுக்கு நான் வந்து சொல்ல, நான் கூட வந்து நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க இல்லையா, விதி தன் வேலையை சரியாக செய்தது, இவ்வளோ தான் நான் சொன்னேன். அது இந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகும்னு எனக்கு தெரியாது. அதுக்கு காரணம் சொல்ல, ஒரு கால் நாய் சேகர் ரிட்டனில் எங்கள் பழைய குறிப்பவே போட்டு அந்த படம் எடுத்துருந்து இதே ரிசல்ட் அப்போ வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த பழைய குறிப்பை போட்டதுனால தான் இந்த படம் ஓடலை, மொத்த பொறுப்பும் எங்கள் இதில் கொண்டு வச்சுருவாங்க. புதுசாக போட்டிருந்தா ஓடி இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஆகும்? நாங்கள் அதுக்கப்புறம் எந்த படத்துலையுமே நடிக்க முடியாமல் போயிருக்கோம். அப்போ இவங்களை போட்டால் படம் ஓடாதுப்பா அப்படிங்கிற கேட்டகரி கொண்டு வந்துடுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து நான் சொன்னேன், விதி தன் வேலையை கரெக்டாக செய்து எங்களை காப்பாற்றுச்சு. நாய் சேகர் ரிட்டனில் யார் எங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னு கேட்டுருந்தா, நாங்கள் நுழைஞ்சிருந்து ரிசல்ட் தப்பாக போயிருந்தால் அந்த பொறுப்பு ஃபுல்லாக நான் அன்றைக்கே சொன்னேன், இவங்கெல்லாம் போடாத பழைய படம் மாதிரி இருக்கும், நீ தான் கெடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஃபுல்லாக தூக்கிட்டு அவர் ஃபுல்லாக எங்கள் மேலே உட்காந்துருவோம். அதனால் இப்போவும் சொல்கிறேன், நாய் சேகர் ரிட்டனில் எங்களை யார் போட வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி. நாங்கள் எங்கள் ரூட்டில் தெளிவாக தான் போய்கிட்டோம். இதுதான் இந்த விதத்தில் வடிவேல் சாருக்கும் எனக்கும் எந்த வித, இன்றைக்கும் நான் அண்ணன்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசினதில்லை, அவரும் தம்பிங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லலை. உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன இது இருக்கலாம். நான் சொன்னேன், குதிரை முன்னாடி ஓடுற குதிரை மாதிரி தெரியுதே, கொஞ்சம் பிடிச்சி பின்னாடி விடுவோமே அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? இருக்கலாம். அதே மாதிரி நானே உள்ள வழியாக அவர்கிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட எத்தனை வர 4-5 தடவை விளையாடிருக்கேன். ஒன்று வின்னரில் விளையாடிட்டு உள்ளே வந்தது. வின்னரில் சுந்தர்சி சார் மூலிமா மறுபடியும் உள்ளே வந்தேன். அந்த வாங்கி அரை அடித்தவன் அந்த கட்டத்தில் சுந்தர்சி சார் மூலிமா மறுபடியும் உள்ளே வந்தேன். சிக்கன் 65 கோழி 65 இங்கே இருக்குது, மிச்சம் 60 எங்கே? அது அந்த படத்துடைய இயக்குனர் மாய் பாண்டியன், போல்டான டைரக்டர், அவர் மூலிமா திரும்ப உள்ளே வந்தேன். அப்புறம் வந்து அவன் கால் மேலே கால் போட்டிருக்கான், அவன் பேப்பர் படிக்கான், நீ பேப்பர் பண்ண, பேப்பர் படிக்க படமாவது பாருண்ணேன். இப்போ கௌரவம் என்ன ஆகுறது? அந்த கார்மேகத்தில் உள்ள அந்த காமெடி. அப்போ திரும்ப நான் உள்ளே வந்திருக்கேன். அதெல்லாம் வந்து கடிவாளத்தை பிடிச்சி பின்னாடி விட, அப்புறம் நான் முன்னாடி வரேன், அப்படி கூட வரேன், அப்படி அன்றைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாய் சேகர் ரிட்டனில் மட்டும்தானே இல்லை, இன்னும் எத்தனை படம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அதில் கூட நடிப்போம். அவ்வளோ அழைப்பு வரும், வரலனாலும் கவலை இல்லை. இந்த குதிரை தனியாக ஓடணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். சினிமாவில் ஒரு என்ன சொல்கிறது, எல்லோரும் சொல்கிறதா ஷாபக்கேட் அப்படி சொல்லுவாங்க. ஒருத்தர் போலீஸ் வேஷப்பட்டார்னா போலீஸாகவே அவரே ட்ரெஸ்ட் சொந்தமாக தச்சுக்கணும், வக்கீல் வேஷப்பட்ட வக்கீல், அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு திருடன்னா திருடன் அப்படி இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு படமே வந்து ஒரு காமெடி ஃபைட்டு, ஒரு சுறுசுறுப்பாக இளையதிலகம் பிரபு சாரோட
கண்ணல் கண்ணன் மாஸ்டர் வராதனால நான் அப்படி பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதில் நான் பண்ணதுனால சுறுசுறுப்பாக ஓடினேன், கொஞ்சம் நான் நாக்க கடிச்சேன், சீவிரியும் வச்சுட்டு அப்படி சுறுசுறுப்பாக பண்ணதுனால அடுத்த ஸ்கிரிப்ட் எழுதுறவங்கெல்லாம் அது மாதிரியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கும் வந்து இப்போ புலிகேசியில் கூட வந்து அந்த சீன் யார் வேணாலும் நடிச்சிக்கலாம். அந்த ஒற்றனா நான் நடிச்சிருக்கேனே அது யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து பின்னாடி வந்து ஜம்ப் பண்ணி முன்னாடி வரும். இப்போ அங்கேருந்து குதிச்சு சரக்கு நீங்கள் வந்து நிற்கணும். இப்போ யார் காமெடியாக பண்ணுறதில்ல யாருன்னுப்பா முத்துக்காலை பண்ணுவான். அப்போ அந்த ஸ்கிரிப்டில் எழுதும்போதே அது வந்துடும். ஒரு 10 சீன் எழுதும்போதே அது வந்துடும். இப்போ வடிவலண்ணனே வந்து இப்போ ஒரு 10 சீன் எழுதுறாருன்னா அந்த 10 சீனில் இந்த சீன் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட கொஞ்சம் ரிஸ்க்கான ஷாட் இருந்ததுன்னா அது முத்துக்காலை கொடுத்துருக்கான் பண்ணிக்குவான் அப்படின்னு வரும். அப்படி வர்றது தான். இப்போது கண்டேன் படத்தில் சாந்தனு நடித்த படத்தில் இப்படி ஸ்டூல்லேருந்து இப்படி முட்டி போட்டு அப்படி சகதிக்குள்ளே விழுவணும். அதுக்கு முன்னாடி சீன்லாம் விடுங்க. அவர் 3 நாள் வந்து துரத்துறோம். சாதாரண சார் ஹீரோவும் துரத்துறாங்க எண்ணில் எட்டு வச்சுருவாங்க. ஒரு பாலத்து மேலே அப்படி கும்பிடாகி சகதிக்குள்ளே விழுவணும். யாரும் சகதிக்குள்ளே விழுவனா அதுக்கு டூப் போட்டுன்னு போயிடுவாங்க. நான் என்ன சொன்னேன், டைரக்டர் என்ன சொன்னார், லோவில் வச்சுக்கிறேன், ஒரு ஆஃப் பேஸ் வச்சு அப்படி குப்புற விழுக ஒரு க்ளோஸில் வச்சுக்கிறேன்னாரு. அதுக்கு முத்துக்கால லாய் கிடையாது, 2 அடி ஸ்டூல் போடு, அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அப்படி சொருவேன் அப்படின்னு நான் சொல்லி நடித்தேன். அப்படி நடித்ததுனால தான் எத்தனையோ பேர் கூப்பிட்டு கேட்டாங்க, என்னண்ணே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கீங்க, அது ஒரிஜினல் சகதியாக அந்த டம்மியான ஒரிஜினல் சகதி, அதுக்குள்ளே ஒரிஜினலாக விழுந்தேன். 3 நாள் கண்ணு வந்து வலிச்சது, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கும் பேசப்படுதா இல்லையா, பக்கீராஜ் சார் கூப்பிட்டு கேட்டார், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ஆமாம் சார் என்ன பரவாயில்ல. அந்த பாராட்டுகளுக்காக நாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு. வடிவேல் நான் சொன்னது தான், ரிஸ்க்கெல்லாம் வந்து எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. எனக்கு அந்த ஆக்ஷன் காமெடி ரொம்ப நான் ஆக்ஷன் காமெடி நான் வரணும்னு தான் ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களை கூப்பிட்ட சார் பாக்கியராஜ் சார் சொல்றாங்க, இதே மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய நடிகர்கள் யாராவது கூப்பிட்டு உங்களுக்கு பேசியிருக்காங்களா, நல்லா பண்றீங்க முத்துக்காளி நீங்கள் சூப்பராக பண்றீங்கன்னு யாராவது பேசியிருக்காங்களா? சூப்பராக பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லி நான் வந்து இது பற்றிக்கல, நல்லா பண்ணுறீங்க. அது பெரிய பெரிய நடிகர்கள் தான் வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்லேருந்தே இந்த வார்த்தை வந்தது. சந்திரமுகி ஷூட்டிங்கில் அவர் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி அந்த கன்னடாவில் பண்ணும்போது ஆத்மமித்ராவில் காமெடி ஃபைட் நான் பண்ணேன். அதனால் சந்திரமுகி பண்ணும்போது நான் போயிருக்கும்போது அவரே வந்து இன்னும் சொன்னால் நான் வந்து கை கொடுத்தான்னு சொன்னால் நிறையா பேர் ரஜினியாவது சாராவது உங்கள்கிட்ட வந்து கை கொடுத்து பேசுகிறதாவது என்ன பொய் சொல்றியா அப்படின்பாங்க. நடந்ததை சொல்கிறேன். அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது வந்தார், அங்கே இருக்க அந்த வாரன்னார், ஸ்டார்ட் பிடிச்சி வந்து கை கொடுத்தாரு, நல்லா பண்ணுறீங்க, நல்லா வரணும், வாழ்த்துக்கள், சரியா சூப்பர் அப்படின்னு சொல்லி போனார். அதுதான் வந்து சிவாஜியில் நடிக்கும்போது ஒரு நாள் கூட உட்கார வச்சு அந்த புலிகேசியில் ஞானம் ஞானம் அந்த டைலாக்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். கமல் சார் கூட வந்து அன்பே சிவத்தில் நடிக்கும்போது இந்த ஷாட் ஒரு குடியாரம் தான். எனக்கு குடியார சீன் நான் நடித்த 250 படத்தில் 100 சீனுக்கு மேலே குடியாரம் தான். குடியாரம் கிடையாது, குடியாரம் நான் நடித்தேன். அதான் இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க, நான் இருக்கும்போது டப்பிங் வாங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி பாராட்டுக்கள் நிறையா 1 2 சொல்லலை, நல்லா நடிக்கிறீங்க அப்படிங்கிற பாராட்டுகள் நிறையா. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்னை சுறுசுறுப்பாக ஓட வச்சிருக்கு. சரிண்ணா, இப்போ அங்கேருந்து வந்துட்டு இப்போ கவுண்டமணி சார், வடிவேலு சார், விவேக் சார், இவங்க 3 பேரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்கும் 3 பேர் கூட? நான் முதல் படமே பொன்மனம் முடித்தது, காமெடி ஃபைட் முடிச்சதுக்கப்புறம் முதல் படமே என்னையும் நீதானையில், அடே அக்கா ரொம்ப அழகாக இருக்காங்கடே, உங்கள் அக்கா மவனை இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு உனக்கு அக்கா கேட்குதான்னு எட்டி அவர் மிதித்த ஒரு மிதி தான் இன்றைக்கி நான் அவ்வளோ படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே கவுண்டமணி சார்கிட்ட டைமிங் கற்றுக்கலாம். உள்ளே நுழையிறது கஷ்டம், இப்போன்னு இல்லை, நீ அந்த காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டால் கூட யாரு கூடயும் நுழையிறது கஷ்டம். நுழைஞ்சு அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம்னா கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்படி தான் நான் வடிவேலு கூட நிறையா படங்கள் கண்டினியூ பண்ணேன். கவுண்டமணி சார் ஒரு நடிக்கும் முதல்ல என்னையும் நீதானையில் எங்கள் டேரக்டர் சும்மா நுழைச்சி விட்டார், அந்த மெக்கானிக் செட்டில் சும்மா டயரை துடைக்கிறதுக்கு நுழைச்சி விட்டார். ஆனால் 7 சீனு சூப்பராக பண்ணேன், நான் சொல்லலை, சூப்பராக கவுண்டமணி சார் கூட நடித்தேன். அவர் சொல்லி கொடுத்ததை அப்படியே ஃபாலோ பண்ணேன். அந்த படத்துக்கு முடிஞ்சிச்சு. அவர் டைமிங்கில் கரெக்டாக பேசினா யாராக இருந்தாலும் ஒத்துக்குவார். அவர்கிட்ட டைமிங் கற்றுக்கலாம். அவர்கிட்ட நடித்ததுனால தான் எனக்கு வடிவேலண்ணன் கூட நடிக்கிறது ஈஸியாக போச்சு. ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் வந்து வடிவேலண்ணை விட கவுண்டமணி சார் டாப்பில் இருக்கார். அப்போ அவர் நடித்தார், கவுண்டமணி சார் கூட நடிச்சாச்சு, அப்படின்னா வடிவேலண்ணன் வழியாக நடிக்க முடியாதா அப்படின்னு இவர்கிட்ட வந்தோம். அவர் வேறு பேட்டர்ன், இவர் வேறு பேட்டர்ன். இவர் பாடி லாங்குவேஜ், இவர் வடிவேலண்ணன் பாடி லாங்குவேஜ். இன்னும் இந்த கார்மேகம் பற்றிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சகதிக்குள்ளே அப்படியே குப்புற விழுவார். இப்போ நான் சொன்னேன் கண்டெய்னில் நான் விழுந்தான்னு சொன்னேன், நான் விழுவுறது ஈஸி, ஆனால் அவர் டாப்பில் உள்ள காமெடியன் விழுவுறது கஷ்டம். அது அவர் விழுந்தார், ஏன்னா அந்த சீனுக்கு அவர் தேவை, அந்த அளவுக்கு விழுந்தார் அவர். அதனால் சில விஷயங்களை வந்து வடிவேலன்ட்டு நிறையா கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி விவேக் சார் எடுத்துக்கிட்டால் அந்த காமெடியை தாண்டி சில விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதனால் ஒவ்வொருத்தட்டையும் இருந்து ஒன்று கற்றுக்கணும். ஆனால் நான் கற்றுக்கிட்டு வந்தது காமெடியை வந்து நாகேஷ் சார்ட்டையும் சந்திரபாபு சார்ட்டையும் நான் கற்றுக்கிட்டு வந்தேன். அப்படி தான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு பெரிய படத்தை மிஸ் பண்ணியிருக்கோன்னு அதாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? அது சினிமாவில் நடக்கிற விஷயம் தான். நிறைய படங்கள் இது நடிச்சிருந்தா நம்ம நல்லா இருப்போம். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கோடம்பாக்கம்,
ஒரு 3 படம் ஒரே நேரத்தில் வந்தது. 3 படம் வந்தது. நிறைஞ்ச மனசு, கோடம்பாக்கம், இன்னொரு படம் வந்தது. 3 படம் வந்தது. 3 ஒரே டேட்டில் வந்தது. நான் ஒரு படத்துக்கு தான் போனேன். ஆனால் மற்ற 2 படமும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு எனக்கு ஒரு கேரக்டர் போட்டு அந்த 3 படத்தையும் நடித்தேன். 3 படத்துலையும் பேர் வாங்கினேன். அந்த மாதிரி நிறையா படம் மிஸ் ஆகும். அது எல்லா நடிகர்களுக்கும் உள்ள ஒரு சூழ்நிலை தான். ஒரு கால் நான் மிஸ் பண்ண படங்கள் எனக்கு கரெக்டாக கிடச்சி நான் நடிச்சிருந்தா நான் ஒரு அடுத்த கேட்டகரிக்கு போயிருக்கலாம். சொன்ன துணை நடிகர்கள்லேருந்து ஒரு மெயின் கேட்டகரிக்கு இன்னும் பாருங்கள், அந்த துணை நடிகர்கள் எங்கெங்கே வந்து போகிறாருன்னு ஒரு அடுத்த கேட்டகரிக்கு போயிருக்கலாம். அப்படி நான் இல்லை, எல்லாரும் அந்த மிஸ் பண்ணக்கூடிய இடத்த தாண்டி தான் வந்திருப்பாங்க. இப்போ நிறைய பேர் காமெடி ஆக்டர்லேருந்து ஹீரோவாக மாறி இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குமா? இல்லை இப்போயா மாறி இருக்காங்க? அப்போவே மாறி இருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தெரியல, தட்டுங்கள் திறக்கப்படும்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? தெரியாது. சந்திரபாபு சார் நடித்த படம். அவர் தான் ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்கிது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும். தட்டுங்கள் திறக்கப்படும்ல நான் சந்திரபாபு சார் பண்ண ஒரு ஊமை கேரக்டர் பண்ணணும்னு இன்னும் எனக்கு ஆசை. யாருக்காக அழுதான் அப்படின்னு நாகேஷ் சார் ஒரு படம் பண்ணியிருப்பார், ஜெயகாந்த் சாருடைய கதையில். அந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அப்போ தான் அவங்க ஹீரோ நடிச்சிருக்காங்க. நாகேஷ் சார் ஒன்று பண்ணாததான் இப்போ உள்ளவங்க பண்ண போகிறாங்க. நாகேஷ் சார் பண்ணாத யாரும் பண்ண முடியாது. சந்திரபாபு சார் பண்ணாத யாரும் பண்ண முடியாது. என்எஸ்கே ஐயா பண்ணாததை இன்னும் யாருமே பண்ண முடியாது. ஒரு நேரத்தில் பீக்கில் போனார்னா சுல்ராஜ் சார் போயிட்டு இருந்தார். பிடிக்க முடியுமா? அவர் ஒரு நேரத்துக்கு இப்போ 1 மணி நேரத்துக்கு சம்பளம் வாங்குறான்னு சொல்கிறாங்களே, அதை அப்போவே சுல்ராஜ் சார் வாங்கிட்டார். ஆனால் ஒவ்வொரு காலகட்டங்களில் டாப்பில் இருக்கும்போது அவங்கள தேடி அடுத்த வாய்ப்பு வரும். அதை பயன்படுத்திக்கிறாங்க. நேரம் நல்லா இருந்தால் தப்பிச்சு போகிறாங்க. நேரம் நல்லா இல்லைன்னா மறுபடியும் அந்த தொடங்கின இடத்துல இந்த கட்டம் போட்டு விளையாடுவாங்க இல்லையா, ஏழியில் ஏறி போயிட்டே இருப்பாங்க. பாம்பு ஒரு கொத்து சர்ன்னு கீழே மறுபடியும் பிடிச்சி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்தது தான். இப்போ வடிவேலனுக்கே புலிகேசி மாதிரி இன்னும் 2 படம் ஹீரோவாக அமைஞ்சிருந்தா, இப்போ நாய்சேகர் ரிட்டர்ன் மட்டும் ஹீரோவாக பக்காவாக ஓடி இருந்தால் இன்னும் ஒரு 10 படமும் ஒரு காமெடியாக நடிச்சிருப்பார். இப்போ அது ஓடாதனால இப்போ அவர் என்ன முடிவு பண்ணுறான்னு அவசியம் இல்லை, அவங்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி ஹீரோவாக நடிக்கிறாங்க, சைடாக நடிக்கிறாங்க, மெயினாக நடிக்கிறாங்க, அது முக்கியம் இல்லை. யாருக்கு திறமை இருக்கோ, நேரம் இருக்கோ, பல்காக சம்பாதிச்சு செட்டில் ஆக வேண்டியதான். அப்படி தான் நான் சொல்லுவேன். இப்போ உங்களை பற்றி நிறைய மீம்ஸ்லாம் நீங்கள் முன்னாடி பண்ண படங்களை வச்சுலாம் இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆகுறீங்களா? அதெல்லாம் பார்க்குறீங்களா? நிறையா பார்ப்பேன், சொல்லுவாங்க, நிறையா பார்ப்பேன். அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். ஏன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடிஜியை வச்சு இப்படி இந்த செத்து விளையாட சொன்ன இந்த செத்து இந்த டைலாகில் அவர் 2 ஸ்டெப் வைக்கிறார், நான் 2 ஸ்டெப் வைக்கேன், அவர் திரும்பி ஈன்றாரு, நான் திரும்பி ஈன்றேன். இதை போட்டு விட்டாங்க. எனக்கு பார்க்கணுன்னு வீட்டில் எத்தனை பேர் நிற்பாங்கன்னு நினச்சேன். அதெல்லாம் இல்லை. இது ஒரு காமெடியாக எடுத்துக்கிறாங்க. அதனால் பெரிய பெரிய தலைவர்களோட எலெக்ஷன், ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் எங்களுக்கு வரும் தெரியுமா, இந்த 2 சின்னத்துக்கு ஓட்டு போட்ட லிஸ்ட்டு இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த காமெடி எது பேசப்பட்டதோ அதை வருது. பட் ஓகே, இன்னும் நாங்கள் அந்த ஓடுற குதிரையில் இருக்கோம். இப்போ வடிவேலன் ட்ரெண்டி தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் தாண்டி இன்னும் ஒருத்தர் வரலையே, இதுக்குள்ளே நுழையில இல்லையா. அந்த மாதிரி அவர் கூட நாங்களும் இருக்கோம். எங்களை பற்றி வருங்கிறது சந்தோஷம் தான். அதனால் வருமானம் கிடையாது, போட்டவங்களுக்கு வருமானம், எங்களுக்கு வருமானம் கிடையாது. இருந்தாலும் அதில் இருக்கும். நிறைய வடிவேல் சார் பற்றியே பேசியாச்சு. விவேக் சாரை மிஸ் பண்ணுறீங்களா? அவங்களோட ஆப்சன்ஸ் தெரியுதா உங்களுக்கு ஸ்க்ரீனில்? உண்மையிலே ரொம்ப ஏன்னா நான் நடித்த ஒரு 2 படங்களோட ஒரு படம் பேரழகன். நான் ஏவிஎம்மில் ஒரு 2 வருஷம் கார்பெண்டராக வேலை செஞ்சேன். அது எனக்கு இன்றைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம்னா, ஏவிஎம்மில் கார்பெண்டராக வேலை செஞ்சேன் நான். சிவாஜி, பேரழகன் ஒரு 2 படம் நடித்து 100 நாள் ஷீல்டு வாங்கியிருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஊரை விட்டு வந்ததில் எனக்கு சாதித்த ஒரு சந்தோஷம். பேரழகன் நடிக்கும் போதெல்லாம் இன்றைக்கும் அந்த ஹைடெக் பிச்சைக்காரன் இன்றைக்கி அப்படியே இப்போ வந்துட்டாங்க. இப்போ எல்லாம் மொபைலில் இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறோமா, இல்லைங்க சில்லறை இல்லைங்க, ஜிபே தரேன், அதில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லக்குள்ள இப்போ வந்துருச்சு. அந்த மாதிரி நான் அப்போவே லேப்டாப்பு செக் புக்கு கிரெடிட் கார்டு வச்சுருக்கிற ஒரு பிச்சைக்காரன் நான் நடித்தது. நமக்கிட்ட உள்ளுக்குள்ளே பயம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாருன்னா அது அப்படியே அந்த பயத்தை போக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா தனியாவா அப்படி கூட்டி போய் இவ்வளோ கேட்கலாமா அனுப்புவார். ஐஸ்னு ஒரு படம். எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாது, டயட் எனக்கும் பெரிய சண்டை. இவனை அதான் போடக்கூடாதுன்னு சொன்னேன், இவனை எதுக்கு போட்டிங்க, ஆச்சா எனக்கு டைம் வேஸ்ட் ஆச்சு அப்படி எப்படின்னாரு. ஒன்றும் சொல்லுங்க, வா என்ன செய்யணும், ஆட்டோ ஓட்டணுமா, அவனுக்கு தெரியாதான் சார், அவ்வளோ தானே விடுங்க, ஆட்டோ ஓட்ட தெரியுமான்னு என்கிட்ட கேட்டார். தெரியாது, ஒன்றும் பிரச்சனை விடு. அவங்க அசிஸ்டண்ட் ஒரு 4 பேரை கூப்பிட்டாரு. 4 பேர் சேர்த்து 8 ஒரு உதவ விடுங்க, அங்கேருந்து ஒரு பாசிங் ஓட்டி வாட்டி நேராக வச்சு இந்த இடத்த மட்டும் இதை மட்டும் மிதி, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. ஷார்ட் ஓகே, ஆட்டோ ஓட்டினானா அப்படின்னா டேரக்டர் ஓட்டு சூப்பராக ஓட்டினார் சார். இந்த மாதிரி நம்ம பயப்படுற நேரத்தில் தைரியம் கொடுத்து வேலை வாங்கக்கூடிய அவர் கூட நடிக்க பண்ணால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி போயிடும். வடிவேலாம் கூட நடிக்கும் போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தாண்டி வடிவேல் விவேக் சார்ட்ட பிடிச்ச ஒரு நல்ல விஷயம்னா, அவர் கூட நடிக்கிறவங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவார். பட் நான் அதில் அந்த லிஸ்ட்டில் இல்லை ஒரு பக்கம். ஏன்னா நான் வடிவேல் சார் கொடுப்பிட்டு இருந்தாலும் அங்கே இல்லை. அவர் கூட நடித்தவங்களுக்கு இந்த ஸ்கூல் ஃபீஸோ வீட்டு வாடகையோ அந்த கேட்டு கொடுக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய
மனசு அவர்கிட்ட இருந்தது. அதனால தான் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து சின்ன கலைவாணர்னு ஒரு பேர் எடுத்துட முடியாதுங்க. கலைவாணர் எப்போ வந்தார்? 1950 வச்சுக்கோங்க. 50ல் பிக்கில் இருக்கார். அதுக்கப்புறம் சார் எப்போ வந்தார்? 90 இல்லை 2000 வச்சுக்கோங்க. அப்போ இந்த 50 வருஷ கேப்புக்கு அப்புறம் தான் வந்து ஒரு கலைவாணருங்கிற ஒருத்தர் உள்ளே வரார். அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு மனசு வந்து விவேக் சாருக்கு இருக்குது. அவருடைய இழப்பு எனக்கு மட்டும் இல்லை, கூட நடித்த எல்லாருக்கும் அந்த ஒரு இழப்பு. இப்போ நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம். இப்போ வந்து நான் சில படங்கள் காட்டுறேன். உங்களோட மலரும் நினைவுகள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அந்த படத்தை பார்த்தோன்னே, இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கோழி 65. நான் ஏற்கனவே வந்து இதிலே பதிவிலே சொன்னா இல்லையா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உள்ளே வெளியே விளையாடினதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து வடிவேலன் வர்றதுக்கு முன்னாடியே இயக்குனர் வந்து என்ன க்ளோஸ்அப்லாம் எடுத்து வச்சிட்டார். 1 2 3 வா அவர் கூப்பிட்லாம் எடுத்துட்டார். வடிவேலன் வந்து ஒரு 2 மணி நேரோட வந்தார். வந்து யார் நடிக்கான்னு கேட்டார். முத்துக்காளையா நான் வேறு ஒரு ஆளை கூட்டி வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி சொன்னார். முத்துக்காலை நடித்தா இந்த சீனை எடுப்போம், இல்லைன்னா அந்த சீனை படத்துலேயே கிடையாதுனார். ஓகே ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் நடித்தது. இன்றைக்கும் அந்த சீன் பார்த்தோன்னே சரத்குமார் சாரும் அந்த படத்துடைய இயக்குனர் மாய் பாண்டியன் சார் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போ அடுத்த ஃபோட்டோ. இன்றைக்கும் எந்த ஹோட்டலுக்கு போக முடியல. யாராவது சிக்கன் 65 கேட்டோம்னா இந்த மாதிரி எண்ணி பார்த்துட்டு 5 இங்கே இருக்குது 60 வச்சு கேட்கக்கூடாது பரவாயில்லையா அப்படி கேட்பாங்க. அந்த அளவுக்கு மெமரி உள்ள. இந்த படம் தானா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமா அமைஞ்சது. இது என்ன உங்க நெத்தியில் ஒரு மார்க்கு? அது என்ன அக்மார்க் முத்திரையா? இந்த மார்க்கை வந்து இயக்குனர் தான் போட்டார், எஸ்பி ராஜ்குமார் சார். அந்த தலையில் ஒரு ரிப்பன் இருக்கா? ஆமாம். இதில் இருக்கா? அதுக்கு முந்தின சீன் இருக்கா? முன்னாடி ஃபோட்டோவில் முன்னாடி உள்ள சீன் இருக்குது. அது தலையில் ரிப்பன் வந்து குப்பை தொட்டிலேருந்து எடுத்து வந்து போய் கட்டினேன் நான். எல்லாம் வந்து இந்த இப்போல்லாம் உள்ளலாம் வந்து ரிப்பன் தலையில் கட்டினோன்னா பல கடை ஏறி இறங்கி அந்த ரிப்பன் கலரு இதெல்லாம் வாங்குவாங்க. நான் குப்பை தொட்டிலேருந்து திடீர்னு வந்து எடுத்து கட்டிட்டு வந்து நடித்தேன். அதனால இந்த மார்க் வந்து டைரக்டர் போட்டார். அதுதான் வந்து இன்றைக்கும் சோறு போடுது. அந்த கம்பெனி முத்திரை தான் சோறு போடுது. பட் இந்த காமெடி லிஸ்ட்லேயே இல்லை. இந்த காமெடி இன்றைக்கி சோறு போடுற காமெடி, பேர் கொடுத்த காமெடி அன்னைக்கு லிஸ்ட்லேயே இல்லை. சும்மா ஒரு ஐஎன்எஸில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த 2 காமெடி, நான் காதை தொடுறது, ஆச்சா நான் உன் காதை தொட்டுட்டேன்ல அந்த காமெடியும், என் முன்னாடி வெள்ளை சட்டையெல்லாம் போடக்கூடாதே போட்டால் கிளிப்பனே இந்த காமெடி எடுத்தது. அது நல்லா இருந்ததுனால ஒன்று எடுத்து வைப்போம்னு எடுத்து வச்ச காமெடி இன்றைக்கி எனக்கு சோறு போடுது. இந்த காமெடி அருமையாக அமைஞ்சதுக்கு காரணம் வந்து இயக்குனர் வடிவேல் சார். இவங்க தான், நாம் ஒன்றும் கிடையாது. அந்த இது இல்லைன்னா இந்த முத்துக்காலை இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம். எல்லாருமே இருக்காங்களே இந்த ஃபோட்டோவில். எப்படி சூரிய வரைக்கும் இருக்காரு இந்த ஃபோட்டோவில்? சூரிய உங்களுக்கு பெரிய ஆளாகிட்டாரா? இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்காரு. சரி. ஏன்னா இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது சூரிய நடிகரே கிடையாது. பட் இது அமைஞ்சதுக்கு காரணம் மெயின் ரீசன் சொல்லணும்னா எங்களுடைய மேனேஜர் பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் தான். ஏன்னா அவர் தான் வந்து என் கூட எல்லாத்தையும் வந்து கைட் பண்ணது அவர் தான். ஏன்னா இந்த மேரேஜுக்கு வந்து எல்லா மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் வந்தாங்க. குறிப்பாக வந்து விஜயகாந்த் சார் வந்தார். டாப்பில் இருக்கும்போது ரன்னிங்கில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது எனக்காக வந்து ஒரு 1 மணி நேரம் இருந்தார். உண்மையிலே வந்து மறக்க முடியாத கேப்டனை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். பாராட்டுகள் நிறையா கேப்டன் கிடச்சிருக்கு. எல்லாருமே வந்துருந்தாங்க. ஏவிஎம் சரவணன் சார்லேருந்து, டி ராஜேந்திர சார்லேருந்து, பாவஜி சார், எல்லோருமே யாரையும் ஒருத்தரை குறைச்சல. சரத்குமார் சார்லாம் வந்து அதிகமான அமௌண்ட்டு கொடுத்தார். 1 மணி நேரம் நின்னார். ராதாரவி சார் இருந்தார். எல்லாருமே வந்தாங்க. பட் இது அமைஞ்சது காரணம் வந்து ஃபஸ்ட்டு விவேக் சார் வந்துட்டார். அவர் வந்து இருக்கும்போது தான் வந்து ஒரு ஐடியா பண்ணாங்க. ஏன்னா வடிவேல் சார் வீடு பக்கம். சரி அவர் வந்தால் நல்லா இருக்குமா, யாருக்கும் இப்படி ஒரு இது அமையலையே, வந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு ஃபோன் அடித்தாங்க. அந்த இடத்துல வந்து மயில்சேமனும் சிங்கமுத்தண்ணனும் இருந்தாங்க. சிங்கமுத்தண்ணனும் 2 பேரும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விவேக் சார் வந்துட்டார், நீ வரலன்னா வந்து உனக்கு கெட்ட பேர் ஆயிரும், உடனே கிளம்பி வா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து ரிசப்ஷன் வைடான்னு சொன்னதே வடிவேல் சார் தான். நான் கல்யாணம் ஊரில் வச்சுருந்தேன். அங்கே இளவரசர்லாம் வந்தார். ரிசப்ஷன் வைடான்னு சொன்னது அவர் தான். நீயே வைக்க சொல்லிட்டு வராமல் தான் நல்லா இருக்காது, உடனே கிளம்பிவான்னு சொல்லி இப்படி இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து மற்ற என்னுடைய குடும்பத்தார் எல்லாத்தையும் வெளியில் போக சொல்லிவிட்டு ஒரு மீடியாவுக்கு ஒன்று கொடுக்கணுமே. ஏன்னா வந்து மீடியாவுக்கு ஒரு கொஞ்சம் பரபரப்பாக இருந்தால் தானே ஓடும். அப்போவே அப்படி இருந்தது. அதனால் வந்து மீடியாவை கொடுக்கணுங்கிறதுக்காக என்னுடைய மேனேஜர் பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் தான் எல்லாத்தையும் அவரை அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி நடிகர்கள் மட்டும் வச்சு எடுத்தார். இதில் இருக்கிற நிறையா பேர் இன்றைக்கி மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்காங்க, நடிகர்களாக இருக்காங்க. ஒரே ஒரு வருத்தம்னா அதில் ஒரு 3-4 பேர் வந்து இல்லை. இப்போ நெல்லை சிவான்னு, செல்லத்துறன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்ச அல்வா வாசன்னு, இவங்கெல்லாம் இல்லைங்கிறப்போ இன்றைக்கும் அதை நினச்சேன்னா கண் கலங்கும். ஏன்னா யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யாத ஒரு ஸ்பாட்டில் நல்ல மனிதன் அல்வா வாசனை, அவங்களாம் இல்லைங்கிறப்போ இந்த ஃபோட்டோ கடைசி மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஃபோட்டோ பேசும். அவ்வளோதான். வேறு இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சந்தோஷமான மலரும் நினைவுகள். கோடி ரூபா கொடுத்தா கூட இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமாங்கிறது எனக்கு சந்தோஷம். இந்த காஸ்டியூம் உங்களுக்குன்னு அக்மார்க்கா உள்ளது காஸ்டியூம். நீங்கள் காஸ்டியூமை செலக்ட் பண்ணுவீங்களா இல்லை காஸ்டியூம் உங்களை செலக்ட் பண்ணுதா? இன்றைக்கும் சரிங்க, இன்றைக்கும் சரி. சொன்ன மாதிரி கோமனை கட்டி நடிப்பேன். நிறையா படங்களில் வந்து எனக்கு ட்ரெஸ் இருக்காது, இன்னொருத்தருக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை வாங்கி கூட கொடுப்பாங்க.
மறைச்சு கூட கொடுக்க மாட்டாங்க, கலட்டுவாங்க. பேண்ட்டெல்லாம் நேரத்தில் கலட்டி வாங்கியிருக்கேன். ஒருத்தர் போட்டுருப்பார், அவர் துண்டை கட்டி கலட்டி கொடுப்பார், அதை போட்டுட்டு கூட நடிச்சிருக்கேன். நான் எப்பவுமே செலக்ட் பண்ணுறதில்ல. நான் இன்றைக்கும் நினைக்கிறதுனா, இந்த முகம் நடிக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு முகம் இதுக்கு இந்த அளவுக்கு வந்ததே ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட்டு. ரசிகர்கள் கூட நான் சொல்ல மாட்டேன், நண்பர்களுக்கு, எனக்கு என்னை பிடிக்கும்னு சொல்கிற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். அவங்க இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது அவங்க தான். அதனால் இது நடித்தா போதும் தான் நினைப்பேன். இதுக்கு கீழே நீ என்ன கொடுத்தாலும் சரி, இந்த இது கொடுக்கல அது கொடுக்கல என்ன ட்ரெஸ் அதெல்லாம் இருப்பேன். அது வந்து இயக்குனர் கொடுத்தது. இது வந்து என்னுடைய சாய்ஸ் கிடையாது. இந்த கெட்டப்பை பார்த்தா இன்றைக்கும் பரவாயில்லடா, ஒரு கம்பீரம் வருதா, இது மீசை பார்த்தா ஒரு கம்பீரம் வருதா, அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கம்பீரம் வரும், ஒரு மலரும் நினைவுகள். சரி, கண்டிப்பாண்ணா. இன்னும் நீங்களும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய படங்களில் மெயினான காமெடி கேரக்டர்லாம் பண்ணணும். அது வந்து எங்களோட தந்தி டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோன்னு. நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி.